Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான குறிப்புகள் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வரீங்க, இல்லை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து வீடியோ போடும்போதெல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தேங்காய்லாம் வந்து கரெக்டாக 2 பாதியாக வந்து நிறைய பேருக்கு உடைக்கிறதுக்கு வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேங்காய் உடைக்கும்போது துண்டாக வந்து உடஞ்சி போயிடும். ஸோ நம்ம வந்து துருவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சட்னி அரைக்கிறோம் அப்படின்னா ஓகே. ஆனால் நம்ம துருவி வந்து யூஸ் பண்ண வேண்டிய ரெசிபீஸுக்கெல்லாம் வந்து துருவுறதுக்கு வராது. அந்த மாதிரி சின்னதாக உடஞ்சிருச்சு அப்படின்னா. ஸோ அதுக்காக நம்ம சரி பாதியாக உடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேங்காயை நல்லா அந்த மாதிரி நனைச்சி கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து சடனாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நனைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் உடனே கூட உடச்சிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ட்ரிக்கு வந்து தவறாது. சூப்பராக பாதியாகவே நம்ம வந்து உடச்சிக்கலாம். தண்ணியில் நனைச்சதுக்கப்புறம் அந்த தேங்காய் ஓடு இருக்க பாருங்கள், அது வந்து நம்ம கரெக்டாக உடைக்கிறோம் அப்படின்னும் போது கரெக்டாக அந்த ஷேப்லேயே நமக்கு வந்து கட் ஆகும். ஸோ சின்ன துண்டாக வந்து உடையிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ சுற்றி நீங்கள் அந்த மாதிரி கத்தி வச்சு அடித்து கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கே வந்து தெரியும், டப்புன்னு அது வந்து உடஞ்சி வந்துடும். ஸோ நான் வந்து அந்த தேங்காயோட தண்ணி வந்து வேஸ்ட்டாக போயிருமேன்ட்டு கீழே வந்து ஒரு பிளேட் வச்சுட்டு உடைக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து சூப்பராக நமக்கு வந்து தேங்காய் உடஞ்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம உடச்சி யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஃபனுக்கு போடுவோம் இல்லையா, பச்சரிசி. ஸோ பச்சரிசி பொறுத்த வரைக்கும் அது வந்து இனிப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு வந்து வண்டு வந்துடும். இந்த அரிசி ஏன் இவ்வளோ வண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த அரிசியை வந்து வாங்கிட்டு நான் ஒரு ஸ்லாப்பில் வந்து மேலே தூக்கி வச்சுருந்தேன். அந்த அரிசி வந்து இருந்ததே எனக்கு வந்து ஞாபகத்திலேயே இல்லை, சுத்தமாக நான் மறந்தே போயிட்டேன். ஸோ அரிசி வந்து கொஞ்சம் தான், கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ வரைக்கும் தான் இருக்குது இதில். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருந்தேன், இந்த மாதிரி அரிசியில் வந்து வண்டு வந்துச்சுன்னா நம்ம வந்து எப்படி எடுக்கிறதுன்னு. இந்த டப்பா நான் வந்து வச்சுருக்கேன்ல ஸ்டோர் பண்ணி, அந்த டப்பாவில் மேல் பக்கத்தில் ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஆயில் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோ வண்டும் வந்து மேலே வந்து உங்களுக்கு அந்த ஆயிலில் வந்து ஒட்டிக்கும். ஸோ நம்ம வந்து அதை அப்படியே ஈஸியாக தொடச்சி எடுத்துடலாம். ஸோ இன்னொரு ட்ரிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி புடைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி புடைக்கும் போது இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற, அதாவது சாப்பாடு வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அரிசியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது. ஏன்னா அரிசி வந்து உடஞ்சி குழஞ்சு போயிடும் நம்ம வந்து சாப்பாடு வடிக்கும்போது. ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க. நீங்கள் வந்து டிஃபனுக்கு போடுற அரிசியாக இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி, அதாவது வேறு பர்பஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்கள, அந்த மாதிரி அரிசியாக இருந்தால் மட்டும் நல்லா வெயிலில் காய வச்சிங்கன்னா ஓகேவாக இருக்கும். எனக்கு வந்து வெயிலில் வைக்கிறதுக்கான வசதி இல்லை, சின்ன ஒரு இடம் தான் இருந்தது. அதில் வந்து நான் செடி இருக்கிறதுனால வெயிலில் என்னால் வந்து வைக்க முடியாது. ஸோ நம்ம வந்து புடச்சி எடுத்துக்கிறது தான் எனக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ புடச்சி எடுத்தாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பரில் நல்ல காஞ்ச வேப்பிலைகளை வந்து மடிச்சுட்டு நான் வந்து உள்ளே வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இப்படியும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு சூப்பரான ஐடியா பாருங்கள். இந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த அரிசியில் வந்து டைரெக்டாக நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்படி சேர்த்து விடுறதுனால அந்த காரம் வந்து டைரெக்டாக அந்த அரிசியில் இறங்கியிருக்கும் இல்லையா. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு வண்டு புழு எதுவுமே வந்து வரவே வராது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சமைக்கிறதுக்கோ டிஃபனுக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம இதை வந்து வாஷ் பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ அந்த காரம் வந்து போயிடும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மழை அப்பப்போ விட்டு மழை பெஞ்சிட்ருக்கு இல்லையா. ஸோ மழை வந்துருச்சு அப்படின்னாலே சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இருமல், சளி, காய்ச்சல், தொண்டை வலி இந்த மாதிரி பிரச்சனை வந்து அடிக்கடி நம்ம வந்து பார்த்துட்ருப்போம் வீட்டில். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வெத்தலை, இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து இந்த கற்பூரவள்ளி இலை, அதுக்கப்புறம் வந்து துளசி இலை, இந்த மாதிரி கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வந்து வச்சுட்டு நம்ம இதில் வந்து எடுத்து நம்ம கஷாயம் வந்து வச்சு கொடுத்தோம் அப்படின்னா தொண்டை வலி, இருமல், சளி இதெல்லாம் வந்து ஆரம்பத்திலே நம்ம வந்து சரி பண்ணிடலாம். ஸோ வீட்டில் வந்து நம்ம டக்குன்னு ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்கு முடியலன்னா வீட்டில் ஏதாவது ஒரு கை வைத்தியம் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரிட்ஜில் வச்சு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சில்வர் பாத்திரங்கள் வந்து தேவைக்காக யூஸ் பண்ணிவிட்டு மற்ற நேரங்களில் தூக்கி நம்ம வந்து வாஷ் பண்ணி தொடச்சி மேலே வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி பாத்திரங்கள் எப்போவுமே புதுசு போலவே இருக்காது. கொஞ்ச நாள் போனோடனே அதோட அந்த புதுசாக இருக்கிற அந்த பளபளப்பு தன்மை வந்து மாறிடும்.
ஒரு மாதிரி மங்கலான மாதிரி ஆகிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ரெகுலராக சாம்பிராணி ஏற்றுவோம் இல்லையா, அந்த சாம்பிராணி பவுடர் வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ விரதத்துக்கெல்லாம் வந்து சமைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து தேவைப்படும் போது மட்டும்தான் நீங்கள் எடுப்பீங்க. மற்ற டைமில் வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி கிடச்சி மேலே வைப்போம் இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு வச்சுருங்க. உங்ககிட்ட கண்டிப்பாக விபூதி வந்து இருக்கலாம். ஸோ விபூதி வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி பாத்திரங்களை வந்து நல்லா தேய்ச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா புதுசு போலவே இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற பவுடர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவும் பாத்திரம் வந்து புதுசு போல் பளபளன்னு ஜொலிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 3 ஐடியா வந்து நான் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து சாம்பிராணி பவுடர், இல்லைன்னா விபூதி, இல்லைன்னா இந்த மாதிரி நார்மலாக ஃபேஸ்க்கு போடுற பவுடரு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோடய மாமி எனக்கு வந்து சொல்லி கொடுத்த டிப்பு. ஸோ அவங்க இப்படி தான் சில்வர் பாத்திரங்களை விபூதி வச்சு தேய்ச்சி தான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தீப்பெட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வந்து ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம வந்து பற்ற வைக்கும்போது டக்குன்னு வந்து நமக்கு பற்ற வைக்கவே வராது. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இதுக்குள்ளே கொஞ்சமாக அரிசி வந்து போட்டு வைக்கலாம். அரிசி வந்து போட்டு வச்சிங்க அப்படின்னாலும் அந்த பாக்ஸில் எதனா ஈரம் பட்டுச்சு அப்படின்னாலும் அந்த அரிசி வந்து அந்த ஈரத்தை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக பவுடர் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அரிசி மாவு கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். இது இல்லைன்னா அது அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா மழை காலங்களில் இந்த மாதிரி தீப்பெட்டி இதெல்லாம் வந்து நமக்கு சீக்கிரத்தில் நமுத்து போகாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக சின்ன டிப்பாக இருந்தாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தனி மிளகாத்தூள்லாம் நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். சீக்கிரமாக இது வந்து காலி ஆகலை அப்படின்னும் போது அதோட ஸ்மெல் வந்து நமக்கு நல்லா தெரியும், நல்லா வந்து சேஞ்ச் ஆகிடும். வாங்கி புதுசில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஒரு 10-15 நாள் போன உடனே அதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக எப்போவும் வந்து நம்ம வாங்கிட்டு வந்ததுலேருந்து அது முடிகிற வரைக்குமே ஒரே மாதிரியான ஸ்மெல் வந்து மெயின்டைன் பண்ணணும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்படி பெருங்காயத்தூள் வந்து சேர்க்குறதுனால அதோட டேஸ்ட் வந்து போயிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து டேஸ்ட்டெல்லாம் போகாது. இன்னுமே வந்து டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெருங்காயத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உப்புத்தூள் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா நம்மளோட மிளகாத்தூள் வந்து சீக்கிரத்தில் வந்து கெட்டும் போகாது. அதோட வாசமும் வந்து நமக்கு குறையவே குறையாது. ஸோ எப்போவும் ஒரே மாதிரியே மெயின்டைன் ஆகும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இஞ்சி வந்து நம்ம தோல் சீவுறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தோலோட சேர்த்து அந்த இஞ்சியோட ஸ்கின்னும் வந்து நிறைய நமக்கு வேஸ்ட்டாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஸ்பூன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்பூன் வச்சு நீங்கள் இந்த மாதிரி சுரண்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் வரவே வராது, வெறும் தோல் மட்டும்தான் வரும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். பிகினர்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா கூட ஜாலியாக விளையாடுற மாதிரி அவங்க வந்து நமக்கு இந்த இஞ்சியை அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் நமக்கு வந்து எடுக்க வந்துடும். எவ்வளோ தான் நீங்கள் வந்து கரண்டி வச்சு சுரண்டி கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் வராது, வெறும் தோல் மட்டும்தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கு உடம்பு முடியல, ஒரு இருமல், சளி, அந்த காய்ச்சல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கஞ்சி வந்து அதிகமாக செஞ்சு கொடுப்போம். அந்த மாதிரி கஞ்சி செய்யும்போது சடனாக நீங்கள் வந்து கஞ்சி வைக்க போகிறீங்க அப்படின்னா நொய் அரிசி நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளோட சாப்பாட்டு அரிசியை இந்த மிக்ஸி கப் இருக்கு இல்லையா, அதில் சேர்த்து ஒரு 3-4 தடவை பல்ஸ் பண்ணிக்கோங்க. பல்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ரவை மாதிரி அந்த அரிசி உடஞ்சி வந்துடும். ஸோ அது வந்து யூஸ் பண்ணி நீங்கள் கஞ்சி வச்சுக்கலாம். ஸோ நானும் இப்போ அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மிளகு வந்து சேர்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்சு சீரகம் வந்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி இந்த 3 பொருட்களையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம இதை வந்து கஞ்சியாக காய்ச்சி குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கொடுக்கும்போது சடனாகவே உங்களுக்கு வந்து காய்ச்சல் நல்லா குறையும், நல்லா வேர்க்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு வந்து நல்லா தெம்பாக இருக்கும். அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டு, சீரகம், அதுக்கப்புறம் இந்த மிளகோட ஃப்ளேவர் எல்லாம் இந்த கஞ்சியில் நல்லா இறங்கி வந்திருக்கும். ஸோ உடம்பு வந்து நல்லா தெம்பாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கிற இருமல், காய்ச்சல், சளி, தொண்டை வலி இதெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து சரியும் ஆகிடும். எப்போவுமே வந்து நார்மலாக கஞ்சி வைக்காமல் இந்த மாதிரி கஞ்சி வந்து செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி பொருட்களையும் வந்து கூட சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க வந்து அதை எடுத்து சாப்பிடல அப்படின்னாலும் அதோட ஃப்ளேவர் வந்து கஞ்சியில் நல்லா இறங்கி இருக்கும். ஆனால் பெரியவங்க வந்து இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். பாருங்கள், பூண்டு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்பவே சூப்பரான ஒரு கஞ்சி ரெசிபி.
அரிசி வந்து உடனே உங்களுக்கு நொய் அரிசி கிடைக்கலன்னா சாப்பாட்டு அரிசி அந்த மாதிரி உடச்சும் ட்ரை பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து சாம்பார் குக்கரில் வைக்கிறோம் அப்படின்னும்போது, இப்போ மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் நம்ம வந்து போட்டு தான் வைப்போம். அது வந்து விசில் வரும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாகிட்டால் கூட அது வந்து ஃபுல்லாகவே மஞ்சளாகிடும். அது அந்த குக்கர் மூடி வந்து ஒரு மாதிரி கலராக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் வந்து மடித்து கட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி மடித்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விசிலுக்கு மேலே அந்த விசிலை வந்து கலட்டிட்டு இந்த மாதிரி அந்த கம்பியில் வந்து மாட்டி விட்டுட்டு திரும்ப வந்து விசில் போட்டுருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த விசில் வந்து வரும்போது அது வழியாக வந்து பொங்கி வர்ற சாம்பார் தண்ணி, பருப்பு தண்ணி எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த மூடி வந்து அழுக்கு ஆகவே ஆகாது. நமக்கு வந்து வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவே சாம்பார்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒரு ஷேராவது கொடுங்க. நம்ம சேனலில் வந்து நல்ல நீளமான அடர்த்தியான கருன்னு முடி வளர்கிறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸை ஒன்று போஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஆயில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வந்து வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான் முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.